மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 6th மேக்ஸ் டேர்ம் 2 எக்ஸசைஸ் 3.1ல 12th சம் தான் பார்க்க போகிறோம். அமுதா மார்க்டு ஹர் ஹோம் ப்ராடக்ட் ஆஃப் பிக்கிள் ஆஸ் ₹300. ஸோ அந்த ப்ராடக்ட் மேலே மார்க் பண்ணியிருக்காங்க 300 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரேட்டு, பட் ஷீ sold it for only 275 per pack. பட் அவங்க வந்து பெர் பேக் வந்து 275க்கு தான் சோல்டு பண்ண போகிறாங்க. ஓகே, வாட் வாஸ் த டிஸ்கவுண்ட் ஆஃபர் பை ஹர் பெர் பேக்? ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து அவள் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, மார்க் பண்ணியிருக்க ரேட் வந்து இது. ஸோ அப்போனா நமக்கு ப்ராடக்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து எப்பவுமே எம்பி தான். ஓகேவா, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் தான் ப்ராடக்ட்டில் மார்க் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் த பிக்கிள் பெர் பேக் வந்து ₹300. இப்போ அடுத்தது அவள் எவ்வளோக்கு சோல்டு பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275க்கு சோல்டு பண்ணுறா. டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ வச்சு அவள் வந்து சோல்டு பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்பிக்கு இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். இது வந்து நமக்கு ஃபார்முலா. ஓகேவா, இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை வந்து இந்த சைடும் எஸ்பி அந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ மைனஸில் இருக்க டிஸ்கவுண்ட் அந்த சைடு வந்தால் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஸோ டிஸ்கவுண்ட் அந்த சைடு வந்துடுச்சு. ஸோ எம்பி மைனஸ் எஸ்பியை அந்த சைடு போகும். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம இந்த ஃபார்முலா ரீரைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் தான் தேவை, எம்பி வேல்யூ எஸ்பி வேல்யூவும் தெரியும். ஸோ எம்பி வந்து 300, எஸ்பி வந்து 275. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ₹25. ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கா. ஸோ டிஸ்கவுண்ட் ஃபார் பெர் பேக் இஸ் ஈக்குவல் டு ₹25 எழுதலாம். டிஸ்கவுண்ட் பெர் பேக் பிக்கிள் ஈக்குவல் டு ₹25. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சரு. 13th சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, வலவன் பாட் 24 eggs for ₹96. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் 24 எக்ஸோடது ₹96. 4 of them were broken. ஸோ 4 eggs வந்து broken. ஓகேவா, அப்போ பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் எக்கு வந்து எவ்வளோ? ரிமைனிங் எக் வந்து எவ்வளோவா இருக்கும்? டோட்டலாக 24லேருந்து 4 எக்கை மைனஸ் பண்ணால் 20 eggs தான் அவங்க வந்து விற்க முடியும். ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, he had a loss of ₹36 on selling them. ஸோ லாஸ் வந்து அவங்களுக்கு 36. ஸோ இப்போ அவங்க வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 1 எக்கு வந்து எவ்வளோ அப்படி தான் நமக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ இங்கே லாஸ்ன்னு சொல்லிட்டனால லாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். லாஸ்னால் நமக்கு சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ லாஸ் வந்து 36, சிபி வந்து 96, இதுதான் சிபி. ஓகேவா, ஸோ சிபி வந்து 96, எஸ்பி வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ 96 இந்த 36 அந்த சைடு இருந்தால் மைனஸ் 36, எஸ்பி அந்த சைடு எடுத்துருந்தால் ப்ளஸ் எஸ்பி. ஸோ இங்கே வந்து நமக்கு 60 கிடைக்கும். ஸோ எஸ்பியோடைய ரேட் வந்து ₹60. ஓகே, இது வந்து 20 எக்கு பேலன்ஸ் இருக்க 20 எக்கோடைய செல்லிங் ப்ரைஸ். நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஃபார் ஒரு எக்கோடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 1 எக்குக்கு கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ? 1 எக்கோடைய காஸ்ட்டு 60லேருந்து 20 எக்கு விற்கிறாங்களா, ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 3. ஸோ ₹3 தான் 1 எக்கோடைய காஸ்ட்டு. ஸோ ₹3 ஒரு எக்கை விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ₹36 வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா, வந்து வாங்குகிறாங்க. சிபி வந்து 12,585க்கு வந்து ருபீஸ்க்கு வந்து வாங்குகிறாங்க. ருபீஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து அவங்க ரிப்பேருக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? 500 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 12,000 ப்ளஸ் 500 அப்படின்னா 13,085. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுதான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஷீ சோல்ட் இட் ஃபார், ஸோ எவ்வளோக்கு எஸ்பி வந்து 7,500க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இப்போ எஸ்பியை விட சிபி பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து லாஸு. ஸோ லாஸ் வந்து சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13,085லேருந்து 7,500 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ₹5,585. ஸோ நமக்கு லாஸோடைய அமௌண்ட் வந்து இதுதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு.